என் பேர் சின்னமணி, வயசு 39, ஒரு 159 சென்டிமீட்டர், ராசி மீனம், நட்சத்திரம் உத்திரட்டாதி, சாதி வன்னி எல்லாம் படைய சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலை இருக்காங்க, சம்பளம் மாதம் 28,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதர ஒருத்தங்க இருக்காங்க, சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. என் பேர் சந்திரா, வயசு 35, ஒரு 167 சென்டிமீட்டர், ராசி மீனம், நட்சத்திரம் உத்திரட்டாதி, சாதி வன்னியில் நாயகர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்கம் இருக்காங்க, சம்பளம் மாதம் 42,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதரர் 2 பேர், சகோதரி 2 பேர், நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. என் பேர் காமினி, வயசு 36, ஒரு 156 சென்டிமீட்டர், ராசி கும்பம், நட்சத்திரம் புரட்டாதி 3ஆம் பாதம், சாதி வன்னி கவுண்டர் சொல்லியிருக்காங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 35,000 வாங்கிட்டு இருக்காங்கன்னா. கூட வந்து சகோதரர் 2 பேர், சகோதரி 2 பேர், நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. என் பேர் தீப்தி, வயசு 31, ஒரு 165 சென்டிமீட்டர், ராசி துலாம், நட்சத்திரம் சுவாதி, சாதியும் பார்த்தீங்கன்னா மழை வரைய சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலை இருக்காங்க, சம்பளம் மாதம் 62,000 வாங்கிட்டு இருக்காங்கன்னா. கூட வந்து சகோதர ஒருத்தவங்க இருக்காங்க, சகோதரி யாரும் கிடையாது. நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. என் பேர் வினிதா, வயசு 27, ஒரு 158 சென்டிமீட்டர், ராசி கும்பம், நட்சத்திரம் சதயம், சாதி வண்ணு இல்லை அக்னிகுல சத்திரியம் சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் இருக்காங்க, சம்பளம் மாதம் 38,000 வாங்கிட்டு இருக்காங்கன்னா. கூட வந்து சகோதர ஒருத்தங்க இருக்காங்க, சகோதரி யாரும் கிடையாது. திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. என் பேர் மகாலட்சுமி, வயசு 36, ஒரு 157 சென்டிமீட்டர், ராசி கும்பம், நட்சத்திரம் புரட்டாதி 3ஆம் பாதம், சாதி வன்னியில் படைய சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்கத்தில் இருக்காங்க, சம்பளம் மாதம் 62,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதர ஒருத்தவங்க இருக்காங்க, சகோதரி யாரும் கிடையாது. அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.